மனிதன் மண்ணோடு மண் போறன் அல்ல. மனிதனுடைய ஆயுஷ் நாட்கள் முடிஞ்ச பிறகு மண்ணோடு மண் போறன் அல்ல. மனிதனுக்கு பூமியில வாழும் போது ஆயுஷ் நாட்கள் முடிந்த பிறகு நித்திய வாழ்வு, பரலோக வாழ்வு உண்டு. நிச்சயமாக இயேசப்பா சொல்லுகிறாரு, நித்திய வாழ்வு உண்டு. நித்திய வாழ்வுக்கு வர வேண்டும். பூமியில வாழும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது, ஆமாங்க, என்னதான் அந்த பூமியில வாழ்க்கை வாழ்ந்தாலும் ஆயுஷ் நாட்கள் முடிந்த பிறகு மனிதனுக்கு முடிவு என்ன? ஆனா நான் அறிவிக்கிற மெய்தெய்வ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளும் போது நித்திய வாழ்வு. தன்னை உண்டாக்கின தெய்வமாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு காலங்காலமா வாழ வேண்டும் என்றால் பூமியில வாழும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளும் போது நித்திய வாழ்வு. கோடி கோடி பணம் இருந்தாலும் கோடி கோடி செல்லும் நித்திய வாழ்வு, மோட்ச வாழ்வு யாரும் செல்ல முடியாது. ஆனா நாங்கள் அறிவிக்கிற மெய்தெய்வ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளும் போது நித்திய வாழ்வு, மோட்ச வாழ்வு, பரலோக வாழ்வு. அந்த வாழ்வுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அழைக்கிறாருங்க. இயேசு அழைக்கிறாருமா. வீடுகளில் கேட்கிற அன்பான என் உறவுகளே, என் சொந்தங்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அழைக்கிறார். இயேசு ரொம்ப நல்லவர். ஏன் தெரியுங்களா அந்த சத்தம்? இயேசு வரப்போகிறார். நமக்காக, நம்முடைய சாபத்துக்காக, பாவத்துக்காக உயிர் கொடுத்த தெய்வம் இயேசு, நமக்கு அடிக்கப்பட்ட தெய்வம் என்று வரப்போகிறார். ஏன் இந்த சத்தம்? இயேசு வரப்போகிறார் அம்மா. இந்த சத்தத்துக்கு அன்பான உறவுகளே, சொந்தங்களே, இயேசு வரப்போகிறார். இயேசு வருவதற்கு முன்பாக ஆண்டவராகிய தெய்வத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. அவர் ரட்சகர், அவர் மீட்பர், அவர் தாயானவர், தகப்பனானவர், பாவத்தின் விடை தரும் இயேசு. அந்த இயேசு உங்களை அழைக்கிறார் அப்பா. இயேசு உங்களை அழைக்கிறார் அம்மா. இயேசு உங்களை அழைக்கிறார். இயேசு வரப்போகிறார். இயேசு நல்லவர். உங்களுக்கு ஜெபிக்க போறோம். ஏன்னா உங்களுக்கு ஜெபம் பண்ணணும், பிரார்த்தனை பண்ண வாங்க, ஜெபிக்க போறோம். நிச்சயமாக இயேசப்பா வந்திருக்கிறார் அம்மா. கேட்கிற அன்பான தம்பிமார்களே, தங்கச்சிமார்களே, தகப்பன்மார்களே, தாய்மார்களே, உறவுகளே, சொந்தங்களே, இயேசப்பா உங்களை பிளஸ் பண்ணபடி ஆசீர்வாதம் வந்திருக்கிறார். நம்புங்க, இயேசப்பா நம்புங்க. அவர் நல்ல தெய்வம். அவர் மாத்தான் தெய்வங்க. நமக்காக உயிர் கொடுத்த தெய்வம் ஒரே விதம் இயேசு. உங்களுக்கு ஜெபிக்க போறோம். கிருபை நிறைந்த பிதாவே, இந்த பகுதி வாழ்கிற எல்லா இனபந்துகளுக்காக, சொந்தங்களுக்காக ஜெபிக்கிறோம்பா. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம். இந்த சத்தத்தை கேட்க எல்லா மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ராஜா. யார் யார் எந்த நிலையில் இருக்கான்னு நீங்க அறிவிங்க ராஜா. அம்மாப்பா, எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனா யாரெல்லாம் வாழ்க்கையில கஷ்டத்தோடு கண்ணீரோடு இருக்காங்களோ இயேசுவின் நாமத்தினால உங்க கரத்தை வைத்து சுகமாக்குங்க, அற்புதம் செய்க ராஜா. நிம்மதியை கொடுங்க ராஜா. சமாதானம் இல்லாத சமாதத்தை ஏற்படுத்துங்க. சமாதத்தை உண்டு பண்ணுங்க ராஜா. சமாதத்தை உண்டு பண்ணும்படியாய் சிலுவையில் எங்களுக்காக பலியாகி சமாதத்தை உண்டு பண்ணுங்களப்பா. சமாதத்தாங்க. சந்தோஷம் இல்லாத சந்தோஷத்தை கொடுத்து ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறாங்க. எல்லா பெண்களும் ஆசீர்வதிங்க. சிறியோர் பெரிய எல்லாரும் ஆசீர்வதிங்க ராஜா. செய்கிற வேலைக்கு ஆசீர்வதிங்க ராஜா. கூட இருங்க ராஜா. பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. ஆண்டவர் மீட்பெருமா இருக்கிற நேசிக்கிறதான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அதனால ஜெபிக்கணும் வாங்க.